ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே புதுமையான இந்த பிஸ்னஸ் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான பிஸ்னஸாக இருக்கிறதால கண்டிப்பாக வேறு லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவே அதிகமாக ஸ்டார்ட் பண்ணாத பிஸ்னஸாக இருக்கிறதால பிஸ்னஸ்க்கான நீடு எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்க இந்த பிஸ்னஸ் நம்ம எடுத்து பண்ணுறப்ப நல்லாவே ரீச் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூனிக்கான ப்ராடக்டாக தினமும் யூஸ் ஆகிற ப்ராடக்டாக இருக்கிறதுனால இந்த பிஸ்னஸில் நம்ம ஈஸியாகவே சக்ஸஸ் பண்ணிடலாம். இந்த பிஸ்னஸ் பண்ண நம்ம குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா பெருசாக குவாலிஃபைடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இருக்க இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண ரா மெட்டீரியல் என்ன தேவைப்படும், மிஷினை எங்கே வாங்கலாம், அதோட ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயிலாம் சொல்லியிருக்கோம். அதிக சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிற பிஸ்னஸ் ரொம்பவே யூனிக்கான பிஸ்னஸ், பிஸ்கட் டீ கப் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் ரொம்பவே எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் டேஸ்டி பிஸ்னஸாகவும் இருக்கிறதால இதுக்கான டிமாண்ட் எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பிஸ்னஸ் அதிகமாக இங்கே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. பிளாஸ்டிக் கப்ஸ், பேப்பர் கப்லாம் அதிகமான அளவில் சைடு எஃபெக்ட் இருக்கிறதால நம்ம இந்த பிஸ்கட் டீ கப் நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றப்ப இதுக்கான வரவேற்பு அதிக அளவில் இருக்கும். ஒரு கப் நார்மலாக நம்ம ஹாட் டீ ஊற்றினோம்னா 10 நிமிஷம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிக்க வச்சுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு மட்டும் இல்லாமல் ஃபைனலாக அந்த பிஸ்கட்டையும் சாப்பிட்டுக்கிறதுனால நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கஸ்டமர்ஸ்க்கு நிச்சயமாகவே இருக்கும். அப்படி இருக்க இந்த ப்ராடக்ட் எப்படி மேக் பண்ணலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டிங் பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கேட்ரிங் டீம் ஓனர்ஸ். மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் இனோவேட்டிவாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிஸ்கட் டீ கப் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நீங்கள் கேட்ரிங் டீம் ஓனர்ஸ்ட்டை பேசிக்கோங்க. அவங்க ஆர்டர்ஸ் வர்றப்போ நீங்கள் கப்புக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கமிஷன் தரதாகவும் பேசிக்கலாம். நார்மலாக டீ ஷாப்ஸ்க்கும் நம்ம சேல் பண்ணிக்க முடியும். மெயினாகவே இந்த கப்பை நம்ம சேஞ்ச் பண்ணலைன்னா கூட அடிஷ்னலாக இந்த டீ கப்பை நம்ம பப்ளிஷ் பண்ண சொன்னீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு ஈஸியாகவே கேட்ச் பண்ணிடலாம். இந்த டைப் ஆஃப் டீ குடிக்க தனி ஆடியன்ஸ் வருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறதால சின்ன சின்ன ஷாப்ஸ்லேருந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வரைக்கும் இந்த டைப் ஆஃப் டீ கப் நம்ம ரீச் பண்ணிக்க முடியும். இதே போல் நிறைய யூனிக்கான வேஸில் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ண ப்ராசஸும் மிஷின் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணிக்க முடியும். ஒன்று நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணிக்க முடியும். அடுத்த நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு வாங்கி பெஸ்ட் ப்ரைஸ்க்கு ரீட்டைல் பண்ணிக்கலாம். இதுக்கு மார்க்கெட்டிங் கண்டிப்பாக வேணும். இதில் நம்ம மிஷின் பற்றி பார்த்தோம்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஹை இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் நம்ம பண்ணிக்க முடியும். லோ இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தோம்னா 70,000 ரூபாய்க்கே மிஷின்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த மிஷின் சின்ன அளவில் பிஸ்னஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்க 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் மிஷின் இருக்கும். அதே போல் ப்ரொடக்ஷன் நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா 3லேருந்து 4 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் மிஷின் இருக்குது. நம்ம லோ லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ் டெவலப் பண்ணி ஹை அண்ட் மிஷின் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இதில் மிஷின் நமக்கு இந்தியாவோட வெப்சைட்லேயே சர்ச் பண்ணால் கிடைக்கும். அப்படி இல்லைனா கூகுள்லேயே பிஸ்கட் டீ கப் மேக்கிங் மிஷின் சர்ச் பண்ணாலே சென்னை, கோயம்புத்தூர்லேருந்து ஏகப்பட்ட செல்லர்ஸ் கிடைப்பாங்க. அவங்கள அப்ரோச் பண்ணி நம்ம மிஷின் வாங்கிக்கலாம். ரா மெட்டீரியல் பார்த்தோம்னா இந்த பிஸ்னஸ்க்கு ரொம்பவே தேவைப்படாது. அதிக அளவில் நார்மலாக கார்ன்ஃப்ளவர் மாவு, பிஸ்கட் பவுடர் மாதிரியான ஐட்டம்ஸ் தான் தேவைப்படும். அதெல்லாம் என்னென்ன தேவைப்படும், எப்படி மேக் பண்ணுறது, ரா மெட்டீரியல் என்ன வாங்கலாம், எங்கே வாங்கலாம்ன்ற ஃபுல் டீட்டெயில் மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துலேயே சொல்லி கொடுத்துருவாங்க. அதே போல் மிஷின் ஆப்ரேட் பண்ணவும் ட்ரைனிங்கும் கொடுத்துருவாங்க. இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் டீட்டெயில் பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா சின்ன மிஷின் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மிஷின் ஒரு 70,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அப்புறம் ஃபேக்ட்ரி செட்டப்புக்கு இடம், அதுக்கு அட்வான்ஸ் ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ரா மெட்டீரியல் ஒரு 20,000 ரூபாய்க்கு நம்ம ஸ்டார்டிங்கில் வாங்கிக்கலாம். அப்புறம் ரன்னிங் காஸ்ட்டாக ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம். அது எதுக்குன்னு பார்த்தோம்னா இபி காஸ்ட்டு, சேலரி, அப்புறம் அதர் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 லட்சம் ரூபா ஓவரால் நம்ம கையில் வச்சுருந்தோம்னா இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா 2 டைப் ஆஃப் பிஸ்னஸ் நம்ம சொல்லியிருக்கோம். அதில் ரீட்டைல் ப்ராசஸ்க்கு நம்ம ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா 2லேருந்து 4 ரூபாய் வரைக்கும் ஒரு கப் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆவரேஜாக 3 ரூபாய்க்கு நம்ம வாங்கிக்கிறோம்னு வச்சுக்கலாம். அப்படி பார்க்குறப்ப 500 கப் வாங்கினோம்னா 1500 ரூபாய்க்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதை நம்ம சேல் பண்ணுறப்ப 5 ரூபாய்க்கு பண்ணோம்னா ஒரு கப்புக்கு 2 ரூபான்னு 500 கப்புக்கு 1000 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட்டாகவே இருக்கும். இது மாதத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 30,000 ரூபாய் வரைக்கும் இந்த மெத்தடில் ப்ராஃபிட் பார்க்கலாம். அதே போல் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணோம்னா ஒரு கப்புக்கு ஆகிற எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தோம்னா 1 ரூபாய் தான் தோராயமாக ஆகும். அதை நம்ம 5 ரூபாய்க்கு டேரெக்டாக சேல் பண்ணுறப்ப 500 கப்புக்கு 2,500 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அதில் மேக்கிங் காஸ்ட் 1 ரூபாய் ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா 2,000 ரூபாய் ஒன் டே ப்ராஃபிட்டாக இருக்கும். இதில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ண அதிக அளவில் மார்க்கெட்டிங் பண்ணி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லிக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எது இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.